ஒரு சிலர் வந்து ஒரு சிவனடியாரும் ஒரு பெருமாள் பக்தர் இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையுமே உட்காந்து பேசுனது இல்லையே, அண்ணனை எங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இந்த சிறுவனை அடிப்பதற்காக நமது திருமலை நம்பி அவர்கள் திரும்பும் பொழுது சிறுவனை காணவில்லை. பெருமான் அசரீரியாக நீர் இனி கஷ்டப்பட வேண்டாம் என்று அவர் நின்ற இடத்திலேயே பாறையின் மீது ஒரு பானத்தை விட்டு அங்கிருந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இதிலிருந்தே இனி எனக்கு சேவைக்கு நீ நீர் கொண்டு வருவாயாக என்று இன்றளவும் அந்த தீர்த்தத்திலிருந்தே திருமலை நம்பி வம்சத்தார் நீர் கொண்டு வந்து பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வழங்குகிறார்கள். இந்த மண்டபத்திலேயே தங்கியிருக்கார், மேலே செல்ல விரும்பவில்லை. காரணம், திருமலை திருமாலாகி எம்பெருமானின் உருவம் என்று அவர் நினைத்தனால் கால் வைத்து ஏற மனம் வராமல் கீழேயே தங்கியிருக்கிறார். திருமலை நம்பி வரும்பொழுது உங்கள் சிஷ்யன் அற்புதமாக பாடம் நடத்துகிறான் என்று சொல்லும்போது தான் அவர் சொல்லிக்கிறார், உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் வர இயலவில்லை, வேறு யாரையும் நான் அனுப்பவில்லை என்று. அப்பொழுதுதான் தெரிகிறது வந்தது அடியவர் அல்ல ஆண்டவன் என்று. ஆண்டவனே அப்படி இருந்தனால்தான் ஆண்டவனே தன்னுடைய குரு என்று அவரை தான் சிஷ்யனாக வந்து சொல்லிட்டு போயிருக்கார். வேற யாரும் எளியவர்கள் யாராவது அனுப்பிச்சிருக்கலாமே இந்த எளியவனை வரவேற்கன்னு இவர் சொல்ல, அவர் சொன்ன பதில் பாருங்க, நானும் தேடிட்டேன், என்னை விட எளியவன் வேறு யாருமே இல்லை. இது எந்த அளவுக்கு ஒரு தன்னடக்கம், எந்த அளவுக்கு ஒரு இறைவன் மீது இருக்கிற பக்தி. மலர்மே விடும் அலர்மே மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நம்ம தொடர்ந்து நம்ம தாய்மாமனின் பெருமைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ நம்ம 2 விஷயங்கள் பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக மக்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பெருமாள் பக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருந்தது. ஒரு சிலர் வந்து ஒரு சிவனடியாரும் ஒரு பெருமாள் பக்தர் இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையுமே உட்காந்து பேசுனது இல்லையே, அண்ணனை எங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட என்ன கண்டுபிடிச்சது அவர் தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை கீழே படியை விட்டு இறங்கினோடனே இவர் ராமானுஜருடைய மாமா அப்படின்னு சொன்னீங்க. அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கண்ணே. சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பாக திருமலையிலே திருமலை நம்பி என்ற வைணவ அடியார் ஒருவர் சுவாமிக்கு அபிஷேகம் நீர் கொண்டு வரும் கைங்கரியம் நீண்ட நாளாக பரம்பரையாக செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இவருடைய சகோதரி காந்திமதி அம்மையார் அவர்களின் மகன்தான் விசிஷ்டாத்வைத தலைவர் ஞானி அடியனின் குரு ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் அவர்கள். இவர் திருமலையில் மிக நீண்ட காலமாக பாபநாசன தீர்த்தத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வழங்கி வந்திருக்கிறார். வயதான காரணத்தினால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த போது ஒரு நாள் இவர் நீர் கொண்டு வரும்போது ஒரு சிறியவன் வந்து ஒரு இளைஞன் தனக்கு தாகம் எடுப்பதாகவும் நீர் கொடுக்குமாறும் கேட்கிறான். இது சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு செல்கின்ற நீர் உனக்கு தர இயலாது என்று இவர்களுக்குள் வாதம் ஏற்படுகிறது. இந்த இளைஞன் பிற்பகமாக இருந்து இந்த பானையை உடைத்து விடுகிறான் தண்ணீர் குடிப்பதற்காக. இந்த சிறுவனை அடிப்பதற்காக நமது திருமலை நம்பி அவர்கள் திரும்பும் பொழுது சிறுவனை காணவில்லை. பெருமான் அசரீரியாக நீர் இனி கஷ்டப்பட வேண்டாம் என்று அவர் நின்ற இடத்திலேயே பாறையின் மீது ஒரு பானத்தை விட்டு அங்கிருந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இதிலிருந்தே இனி எனக்கு சேவைக்கு நீ நீர் கொண்டு வருவாயாக என்று அசரீரி சொல்லியதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. அந்த தீர்த்தமே ஆகாசகங்கை தீர்த்தம். இன்றளவும் அந்த தீர்த்தத்திலிருந்தே திருமலை நம்பி வம்சத்தார் நீர் கொண்டு வந்து பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வழங்குகிறார்கள். இவரே ராமானுஜருக்கு ராமாயணம், பாரதம், பாகவதம் போன்ற இதிகாசங்களை உபன்யாசம் செய்து வைத்தவர். இவர் ராமானுஜருடைய தாய்மாமா என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இல்லைண்ணா, சொன்னீங்களேண்ணா, அந்த ராமாயணம் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவருக்கு உடம்பு முடியல, அவரால் வர முடியல, அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ராமானுஜர் ராமாயண உபன்யாசம் கேட்பதற்காக திருவரங்கத்திலிருந்து திருமலைக்கு வருகிறார். மலை மீது ஏறி செல்லவில்லை. அடிவாரத்திலே ஒரு மிகப்பெரிய புளிமரம் ஒரு மண்டபம் இருக்கிறது. இந்த மண்டபத்திலேயே தங்கியிருக்கார், மேலே செல்ல விரும்பவில்லை. காரணம், திருமலை திருமாலாகி எம்பெருமானின் உருவம் என்று அவர் நினைத்தனால் கால் வைத்து ஏற மனம் வராமல் கீழேயே தங்கியிருக்கிறார். இந்த புளிமரத்தை பற்றி சொல்ல வேண்டும். மிகப்பெரிய புளிமரம், மிக நீண்ட நாளாக இருக்கிறது. அடிவாரத்தில் இருந்த புளிமரம் தமிழிலே அடி புலி என்று வழங்கியிருக்கிறது. அதுவே இன்று மருவி தெலுங்கிலே அலிப்பிரி என்று மாறிவிட்டது. அலிப்பிரி என்பது இந்த புளிமரத்தை குறிக்கின்ற வார்த்தை. ராமானுஜர் இந்த மண்டபத்தில் தங்கி தினமும்
திருமலை நம்பி அவர்கள் பூஜை முடித்துவிட்டு கீழே வந்து இவருக்கு உபன்யாசம் செய்வது, திரும்பி மேலே செல்வது, இது சில நாட்கள் நடந்திருக்கிறது. ஒரு நாள் வர முடியாத காரணத்தினால் அவர் வர இயலவில்லை. அப்போது ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய குருவாகிய திருமலை நம்பி தன்னை உபதேசம் செய்ய ராமானுஜருக்கு உபதேசம் செய்ய அனுப்பியதாக சொல்கிறார். இவர் உன்னை இதுக்கு முன்பதாக பார்க்கவில்லையே, நீ யார் என்று கேட்கும்போது அவர் என்னுடைய குரு என்று தன்னுடைய குருவை பற்றி ஒரு சுலோகம் சொல்கிறார் அந்த இளைஞர். அதை அந்த திருமலை நம்பியை பற்றிய தகவல் அதில் இருக்கின்ற காரணத்தால் உண்மையிலேயே தன்னுடைய மாமாவுடைய சிஷியனாகத்தான் இருப்பான் என்று நம்பி அன்று அவர்களிடம் உபதேசம் பெற்றுக்கொள்கிறார். உபதேசம் அடுத்த நாள் திருமலை நம்பி வரும் பொழுது உங்கள் சிஷ்யன் அற்புதமாக பாடம் நடத்துகிறான் என்று சொல்லும்போது தான் அவர் சொல்லிக்கிறார், உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் வர இயலவில்லை, வேறு யாரையும் நான் அனுப்பவில்லை என்று. அப்பொழுதுதான் தெரிகிறது வந்தது அடியவர் அல்ல ஆண்டவன் என்பது. ஆண்டவனே வந்திருக்கிறார். இன்னொரு விஷயம், ராமானுஜர் உபன்யாசம் பெறுவதற்கு வந்த முதல் நாள் அவரை வரவேற்பதற்காக மேலே இருந்து திருமலை நம்பியே வரும் பொழுது ராமானுஜர் கேட்கிறார், வேறு யாராவது சிறியவரை அனுப்பியிருக்கலாமே, தாங்களே வர வேண்டுமா என்று. அப்பொழுது திருமலை நம்பியின் தன்னடக்கம் எந்த அளவுக்கு என்றால், இந்த சுற்றுப்பட்டு பிரதேசங்களில் என்னை விட சிறியவன் எளியவன் யாரும் இல்லை, அதனால் நானே வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். தன்னுடைய மருமக பிள்ளை வரவேற்க தாய்மாமன் வந்துவிட்டு தன்னை எவ்வளவு சிறியவனாக எளியவனாக அவர் நினைத்திருக்கிறார் என்றால், அப்படி இருந்தனால்தான் ஆண்டவனே தன்னுடைய குரு என்று அவரை தான் சிஷ்யனாக வந்து சொல்லிட்டு போயிருக்கிறார். அதாவது எவன் ஒருவன் தன்னடக்கத்தில் இருக்கிறானோ அவனுக்கு இறைவனே அடியாராக மாறுகிறார். இது உணர்த்துகிறது இந்த விஷயம். கண்டிப்பாக. அதாவது யார் ஒருத்தர் இந்த தலைக்கணத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னை விட இங்கே எல்லாமே இறைவன்தான் என இறைவனை சூழ்ந்து கொள்கிறார்களோ, யார் இறைவனை முழுமையாக பற்றி கொள்கிறார்களோ, யார் இறைவனை முழுமையாக நம்பி வணங்குகிறார்களோ அவர்களுக்காக இறைவனே இறங்கி வருகிறான். இதை வந்து நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் கதைகள் அல்ல, இது எல்லாம் நடந்தவைகள். இந்த அற்புதங்களெல்லாம் நடந்து இவைகளுக்கான சான்றுகளெல்லாம் இங்கே இருக்குது. ராமானுஜர் இங்கே தங்கி இருந்தது, அந்த புளிய மரத்துக்கான வரலாறுலாம் அண்ணா ரொம்ப சிறப்பாக சொன்னார். திருப்பதிக்கு வர்ற எத்தனை பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா வரலாறு என்பது எந்த இடத்திலும் மருகிவிடக்கூடாது அல்லது காணாமல் போய்விடக்கூடாது. அதை தெரிந்தவர்கள் அதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவே திரு அண்ணாமலையார் அவர்கள் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மலைக்கு மேலே இன்றைக்கும் ராமானுஜருடைய மாமாவிற்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. அந்த சந்நிதி பக்கத்தில் வரும்போது அண்ணன் இந்த கதையை சொன்னார். இந்த சந்நிதி யாருன்னு அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அண்ணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி இதை ராமானுஜருடைய தாய் மாமா ஒருத்தருக்கு சன்னதி வைக்கிற அளவுக்கு மேலே இருந்த ஒருத்தர் கீழே ராமானுஜரை வரவேற்கிறார். அப்போ நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இப்போ என்னை பார்க்குற ஒருத்தர் வந்தால் நான் ஒருத்தர் அனுப்பிச்சி விட்றேன், போய் அவரை ரிசீவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு எல்லாருமே ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் அனுப்புகிறோம், அவர் போய் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அவர் வந்தப்போ கேட்டது தான், நீங்களே வரணுமா, வேறு யாரும் எளியவர்கள் யாராவது அனுப்பிச்சிருக்கலாமே இந்த எளியவனை வரவேற்கன்னு இவர் சொல்ல, அவர் சொன்ன பதில் பாருங்கள், நானும் தேடிட்டேன், என்னை விட எளியவன் வேறு யாருமே இல்லை. இது எந்த அளவுக்கு ஒரு தன்னடக்கம், எந்த அளவுக்கு ஒரு இறைவன் மீது இருக்கிற பக்தி. இங்கே எல்லாமே பெருமாள் தான், அந்த இடத்துல நாம் ஒன்றுமில்லை என்பதை காட்டுகிறது. நாம் தொடர்ந்து திருமலையை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதுவரைக்கும் நமக்கு பொன்னான நேரத்தை செலவிட்ட அண்ணாமலையார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நன்றி. அடியேன் ராமானுஜதாசன் அண்ணாமலை. வணக்கம்.